திருமணத் தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமைய வேண்டுமா? கிரகதோஷம் எதுவாக இருந்தாலும் விலகிவிட வேண்டுமா? தொழில் வியாபாரம் செல்வ வளம் பெருக வேண்டுமா? குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ வேண்டுமா? குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுமா? உயர் பதவி கிடைக்க இதோ வியாழ பகவானை வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபட்டு இந்த வளங்கள் அனைத்தையும் பெற இந்த ஆன்மீக பதிவினில் இணைந்து பயணியுங்கள். ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. வாழ்க வளமுடன். குரு பார்க்க கோடி நன்மை. வியாழக்கிழமைகளில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை: குரு பகவானின் காயத்ரி மந்திரம். குரு பகவானை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் முழுமையாக அறிந்து கொள்வோம் இந்த ஆன்மீக பதிவினில். வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாளாகும். இதனாலேயே வியாழக்கிழமையை குருவாரம் என சொல்வதுண்டு. குரு பகவானின் அருளை பெறுவதற்குரிய சிறந்த விரதம் வியாழக்கிழமை விரதம். இந்த விரதத்தை 3 ஆண்டுகள் சரியானபடி அனுஷ்டிப்பவர்களுக்கு குரு பகவானின் பூரண அருள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம். நவ கிரகங்களில் பூரண சுபபலம் பெற்றவர் குரு பகவான். தேவர்களுக்கு குருவான இவரை பிரகஸ்பதி என்றும் வியாழ பகவான் என்றும் அழைப்பர். ஞானம், கல்வி, செல்வம், திருமணம், குழந்தை பாக்கியம் போன்றவற்றை அருளும் குரு பகவானை வியாழக்கிழமைகளில் வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும். இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு குருவிற்கும் குருவின் பார்வைக்கும் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழிக்கேற்ப நம் வாழ்வில் முன்னேற்றம் பெற குரு பகவான் முக்கிய பங்கு வகிக்கின்றார். குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை விரதத்தை சுக்லபட்சம் என சொல்லப்படும் வளர்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமைகளில் மேற்கொள்ளலாம். இந்த வியாழக்கிழமைகளில் விரதம் இருப்பது மிகுந்த நன்மை தரும். குருவின் நற்பார்வை ஒருவருக்கு இருக்கும் பட்சத்தில் கல்வி, ஞானம், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். இப்பேற்பட்ட குரு பகவானுக்கு விரதம் இருக்கும் முறையை பற்றியும் அறிந்து கொள்வோம். அன்றைய தினத்தில் காலையில் குளித்துவிட்டு மஞ்சள் நிற ஆடையை அணிந்து எதையும் அருந்தாமல் அருகே உள்ள நவகிரக கோயிலுக்கு சென்று குரு பகவானை வழிபட வேண்டும். குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள் என்பதால் மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை வைத்து நெய்வேத்தியம் செய்து சந்தனம் மற்றும் மஞ்சள் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் குங்குமப்பூ கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறந்தது. முக்கியமான இந்த விரதம் மேற்கொள்பவர்கள் அன்றைய தினத்தில் உணவு ஏதும் உண்ணக்கூடாது. அன்றைய நாள் முழுவதும் குரு பகவானுக்குரிய மந்திரங்கள், ஸ்லோகங்கள் போன்றவற்றை பாராயணம் செய்து வழிபடுவது நல்லது. அதே போன்று அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் ஆடைகள், இனிப்புகள் போன்றவற்றை ஏழை எளியோருக்கு தானம் அளிப்பது நல்லது. இரவில் உப்பு சேர்க்காத உணவை சாப்பிட்டு வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யலாம். எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கும் போது விளக்கேற்றுவது அவசியம். அதிலும் குரு ஓரையில் செய்யும் பூஜைகளும் விளக்கிடுவதும் மிகவும் நல்லது. இவ்வாறு 3 வருடங்கள் வளர்பிறை வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து வந்தால் வாழ்வில் குரு பகவானின் அருள் என்றென்றும் இருக்கும். பல யோகங்கள் வந்து சேரும் என்பது ஐதீகம். குரு பகவானின் காயத்ரி மந்திரம்: ஓம் விருஷபத் வஜாய வித்மகே க்ரூணி அஸ்தாய தீமகி தன்னோ குருவே பிரசோதயாத் என்ற மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்யலாம். குரு பகவானை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள்: திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையும். கிரகதோஷம் எதுவாக இருந்தாலும் விலகிவிடும். தொழில் வியாபாரங்களில் செல்வ பலம் பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும்.
குழந்தை பாக்கியம் கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும். இந்த முறையில் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபட்டு அவர் அருள் பெற்று வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற்று வளமோடு வாழ்வோம். நீங்கள் தொடர்ந்து வியாழக்கிழமை விரதம் இருந்து குரு பகவானை வழிபடுபவர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நமது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானபாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.